பட்டிமன்றம் காண வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். காலையிலேயே சமயக்கட்டுக்குள்ள போனங்க. அப்போ ஒரு ஃபோன் கால். என் வீட்டுக்கார் போய் அட்டென்ட் பண்ணாரு. யாருன்னு பார்த்தா கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் செயின்ட் ஆண்டனி ஸ்கூல்னு வந்துச்சுங்க. என்ன மார்க்கு ரேங்க் கார்டை பத்தி பேசியிருப்பாங்க போல. அவ்வளோதான். நான் இங்க எண்ணெயில போட்ட கடுகு தாளிச்சதோ இல்லையோ, என் புருஷன் என் பிள்ளைய போட்டு தாலி தாலி தாலின்னு தாளிச்சிட்டாருங்க. அவன் ஓன்னு உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட போய், ஏண்டா தம்பி என்னாச்சுப்பா, ஏன் அழுவுறேன்னு கேட்டா, அதுக்கு அவன் சொல்றான், நீங்க அந்த காலத்துல ஈஸியா படிச்சுட்டு வந்துட்டீங்க, எங்களை மாதிரி என்ன 10 கிலோ மூட்டையை தூக்கிட்டு போய் இப்ப கஷ்டப்பட்டா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. அவ்வளவுதான், அந்த மனுஷனுக்கு பொத்துக்கிட்ட வந்துருச்சு. ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி தாண்டவத்தை இங்க 2 அணியா பிரிஞ்சு ஆட வந்திருக்காங்க. ஒரு அணி அக்கால கல்வி சிறந்ததா, இன்னொன்னு இக்கால கல்வி சிறந்ததா. எந்த அணி நல்லா தாண்டவம் ஆடுறாங்கன்னு ஆடி பார்த்துடலாம். ஆரம்பிங்கம்மா. அக்கால கல்வி. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் வணக்கம். இப்புவியில் மூத்த மொழி, இன்னிசை பூத்த மொழி, வள்ளுவன் காத்த மொழி, என்றென்றைக்கும் எல்லோருக்கும் ஏத்த மொழி என்று என் மொழிக்கு முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை முன்வைக்கிறேன். நடுவர் அவர்களே, நான் பேச போற தலைப்பினன் உங்களுக்கே தெரியும். அக்கால கல்வியை பத்தி தான். பள்ளி பாடம் மாறலாம், ஆனா அன்னைக்கு ஆசிரியர் வச்ச அன்பு மாறாது என்று சொல்லி ஆரம்பிக்கிறேன். அன்னைக்கு நாங்க படிச்ச படிப்பு எங்க நெஞ்சில நிக்குதுங்க. ஆனா இன்னைக்கு படிக்கிற படிப்பு நெஞ்சு வழியா நிக்குது. நடுவர் அவர்களே, ஏமா அந்த அளவுக்கா படிக்கிறாங்க? அன்னைக்கெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஸ்லேட்டும் பல்பமும் தான் இருந்துச்சு. ஆனா நம்ம கிட்ட அறிவு நிறைய இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற பசங்க சாக்கு மூட்டை மாதிரி புக்ஸை தூக்கிட்டு போறாங்க. ஆனா மண்டையில ஒண்ணுமே இல்லையே. நீங்க தூக்க சொல்றதுல தானமா தூக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் நம்ம படிக்கலன்னா நம்ம அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சு எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. இப்ப இருக்கிற பசங்களை சின்னதா அடிச்சா போதும், அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து ஆசிரியர்கிட்ட சண்டை போடுறாங்க. ஆமாம்மா, நானும் நிறைய வாங்கியிருக்கேன். இப்ப இருக்கிற படிச்ச பசங்க கிட்ட 1 கிலோ தக்காளி 40 ரூபாய்னா 1/4 கிலோ எவ்வளோன்னு கேட்டாலும் செல்போனை தான் தேடுறாங்க. ஏதாவது கேள்வி கேட்டாலும் செல்போனை தான் தேடுறாங்க. கேள்வி கேட்டா நாங்க ஒரு கிளிக் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கிளிக் பண்ணி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுனால தான் சின்ன வயசுலயே கண்ணாடி போடுறாங்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா என்ன சொல்ற மாதிரியே இருக்கேம்மா. ஐயோ நடுவர் அவர்களே, நான் உங்களை சொல்வேனா, நீங்க தீர்ப்பு வழங்குறவங்க. நீங்க வயசாயிடுச்சுன்னு கண்ணாடி போட்டிருக்கீங்க. போதுமா போதுமா, பட்டிமன்ற தலைப்புக்கு வா. அந்த காலத்துலலாம் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் தான் இருந்துச்சு. 4 பேர் படிச்சாலும் நல்லா படிச்சாங்க. இப்ப வந்துட்டு எதிரணியில இருக்கிறவங்க சொல்றாங்க பள்ளிக்கூடங்கள் எல்லாமே உயர்ந்துருச்சு, எல்லாமே உயர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா பசங்க அதை சரியா பயன்படுத்துறது இல்லையே. இதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? நான் என்னம்மா சொல்றது, அந்த அண்ணி சொல்லுவாங்க அது. இப்ப வந்து எதிரணியில சொல்றாங்க, நாங்க லட்சமா சம்பாதிக்கிறோம், ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மரத்தையே சுத்தி தானே வந்தீங்க அப்படின்னு எங்களை கேட்குறாங்க. நாங்க மரத்தையே சுத்தி வந்தாலும் எங்களுக்கு எந்த நோயுமே வரலையே. ஆனா இப்ப இருக்க பசங்களுக்கு அது உண்மைதாம்மா, எல்லாம் நோய் நொடியோட தான் இருக்கிறாங்க. எனவே அக்கால கல்வியே சிறந்ததுன்னு தீர்ப்பை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தங்களின் உரையை நன்றாக முடித்து கொண்டாங்க ரக்ஷனா. இதற்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இக்கால அணிலேருந்து பேச வராங்க அருண். அனைவருக்கும் வணக்கம். அடுப்போது பெண்களுக்கு படிப்பெதற்கு என்று சொன்ன காலம்தான் அக்கால கல்வி. இன்றைக்கு பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி இருக்காங்க. டாக்டர், இன்ஜினியர், IAS, IPS, சிங்கப்பெண் சிறப்பு படை என பல துறைகளிலும் முன்னேறி இருக்காங்க. நம்ம பள்ளியில கூட ஒவ்வொரு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா மாணவர்கள் விட மாணவி தாங்க முதலிடத்தில் இருக்காங்க. அதற்கு காரணம் இக்கால கல்வி தாங்க. ஆமாம்மா, உண்மைதான். இன்றைக்கு செயல்வழி கற்றல் மூலம் கல்வி கற்கிறோம். ஸ்மார்ட் போர்டு என்னும் கல்வி முறை மூலம் தான் கல்வி கற்கிறோம். நமது உடல் உறுப்புகளான ஹார்ட் எப்படி துடிக்கிறது, லங்ஸ் என்ன பணிகளை செய்கிறது என சாட்ஜெப்டி, ஜெமினி போன்ற ஆப்களின் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த நிலை அப்போது இருந்ததா நடுவர் அவர்களே? அப்ப இல்லதாமா. அந்த காலத்துல நாங்க செயற்கை முறையில் கற்றோம் என்று சொன்னார்களே, அப்படி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அங்க இருக்க மரத்தையே சுத்தி வந்திருப்பாங்க. வேற என்ன பண்ணிருப்பாங்க நடுவர் அவர்களே? உங்களுக்கு இருக்கிற மாதிரி கட்டட வசதி எங்களுக்கு இருந்தா நாங்க ஏன் மரத்தை பார்த்திருக்க போறோம்? அன்னைக்கு படிச்சா ஆபீஸ்ல வெறும் கிளர்க்கு வேலை தான். ஆனா நம்ம ஊர் பசங்க கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அமெரிக்கா நிறுவனத்துல லட்சமா சம்பாதிக்கிறாங்க. அது உண்மைதாமா. சொல்றத அப்படியே கேட்டு போறது படிப்பு இல்லைங்க. ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்டு புதுசா கண்டுபிடிக்க தைரியத்தை கொடுத்திருக்கு இக்கால கல்வி.
கேளுங்கய்யா, கேள்வி கேட்டு கத்துக்கோங்கய்யா. நவீன கல்வியான இக்கால கல்வி சிறந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அக்கால அணிக்கு நல்லா பதிலடி கொடுக்குற மாதிரியே தங்களின் உரையை முடித்திருக்காங்க அருள். இதற்கு அக்கால அணியிலிருந்து எப்படி உரை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் நடுவர் அவர்களே. இக்கால கல்வியில் இருக்கிறவங்க என்னமோ நாங்கள் தான் விஞ்ஞானத்தை படைச்சோம், நாங்கள் தான் விஞ்ஞானத்தை வளர்த்தோன்னு பேசுகிறாங்க. ஆனால் நாங்கள் அப்போவே 8 கோள்களோட பெயரை மையமாக வச்சு வாரத்தோட 7 நாட்களுக்கும் பெயரை வச்சுட்டோம். அது உண்மைதாம்மா. ஞாயிறு சன்னனும், திங்கள் மூணும், செவ்வாய் மார்ஸனும், புதன் மெர்க்குரினும், வியாழன் ஜூபிட்டர்னும், வெள்ளி வீனஸ்னும், சனி சாட்டர்னும் அப்போவே கணிச்சு வச்சுட்டோம். அது மட்டும் இல்லை, எங்கள் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அப்போவே விஞ்ஞானத்தை பற்றி விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, மேல்நாட்டார விருந்து கழிச்சு காட்ட போறேண்டின்னு பாட்டாவே பாடிட்டாரு. அது அருமையான பாட்டாச்சேம்மா. அது மட்டுமா, அணுவை பற்றி எதுவுமே தெரியாதப்பவே எங்கள் அவ்வை அவர்கள் அணுவை துளைத்து கடலை புகட்டி குறிக்க தரித்த குரல்னு எழுதி வச்சிருக்காங்க. யாரம்மா சொல்ற? நம்ம அனுஸ்ரீயவா? அணுஸ்ரீ இல்லை, அணு ஆயுதத்தை பற்றி சொல்ற நடுவர் அவர்களே. சொல்லுமா சொல்லுமா. ஓர் அறிவு இருக்கிற உயிர்லேருந்து 6 அறிவு இருக்கிற உயிர் வரையும் தொல்காப்பியத்தில் அப்போவே எழுதி வச்சுட்டாங்க. திருமூலரும் கூட உயிர் நாடிகள், இரத்த ஓட்டம், யோக அறிவு மற்றும் மருத்துவத்தை பற்றி அப்போவே குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, நாங்கள் விஞ்ஞானத்தையும் சேர்த்து கூடவே விமானத்தையும் அப்போவே கண்டுபிடிச்சிட்டோம். ஐராவதீஸ்வரர் கோவிலில் இருக்கிற மணிமண்டபம் விமான வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போவே நாங்கள் விமானத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதுபோல் சீவக சிந்தாமணி நூலில் மயில் பொறி பறந்ததாக குறிப்பிட்டிருக்கு. இப்போ சொல்லுங்க, பழசுலேருந்து தானே புதுசு வந்துச்சு? எதுவாக இருந்தாலும் அடித்தளம் பழசு தான் போட்டிருக்கு. என்னதான் இப்போ இருக்கிற மாணவர்கள் நாங்கள் படிக்கிறோம், மார்க் எடுக்கிறோம், லட்சமாக சம்பாதிக்கிறோம்னு சொன்னாலும் ஒழுக்கத்தில் எப்போவுமே அக்கால மாணவர்கள் தான் சிறந்தவர்கள். எனவே இது அனைத்தையும் கருத்தில் கொண்டு அக்கால கல்வியே சிறந்ததுன்னு நீங்க தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்கம்மா, அவங்க முடிஞ்சோடனே தீர்ப்பு வழங்கிடலாம். ஆரம்பிங்கம்மா. அனுஸ்ரீ. வணக்கம் நடுவர்களே. எதிரணியினர் ஏதோ பழங்காலத்து பெருமையை பேசிட்டு இருக்காங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே உலக நீதி. அன்னைக்கு ஏட்டுக்கல்வி, இன்னைக்கு நாங்க பார்க்கிறது உலக கல்வி. உலகம் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க இன்னும் மாட்டு வண்டியிலே போயிட்டு இருக்காங்க நடுவர்களே. எங்களுக்கும் ராக்கெட் கிடைச்சா போயிருப்போமா. ஒரு ஸ்லேட்டையும் ஒரு பல்பத்தையும் வச்சு எப்படி நடுவர்களே உலகத்தையே அளக்கிறது? இன்னைக்கு நாங்க மூட்டை மூட்டையா தூக்கிட்டு போனாலும் எல்லாத்தையும் கத்துக்கிறோம். இதனால பின்னாடி 5க்கும் 10க்கும் நாங்க மூட்டை தூக்க தேவையில்லையே. அப்படி மூட்டை தூக்கி கத்துக்கிட்டாமா நீ 1/4 கிலோ தக்காளிக்கு போன் எடுக்கிற? அக்கால கல்விக்கும் இக்கால கல்விக்கும் நடுல தக்காளி அப்படி நடுவுகளே வந்தது. தக்காளியோட விலையை சொல்ல வேண்டியது கடைக்காரன், அதை கணக்கிட வேண்டியது கடைக்காரன். இது தெரியாம வாங்க வரவங்க கிட்ட அது விலையும் அதை கணக்கிட சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? அப்ப தக்காளி விலை நீ தெரிஞ்சுக்க வேணாமாம்மா, சாப்பிட்டா மட்டும் போதுமா? அது மட்டும் இல்ல நடுவர்களே, அன்னைக்கு ஒரு விவரத்தை தெரிஞ்சுக்க லைப்ரரி ஏறி அலைஞ்சாங்க. இன்னைக்கு ஒரு கிளிக் பண்ணா போதும், உலகம் முழுக்க இருக்கிற விஷயம் நம்ம உள்ளங்கையிலே வந்து நிக்குது நடுவர்களே. உள்ளங்கையிலையா? எனக்கு ஒன்றும் தெரியலையேம்மா. போன் தான் நடுவர்களே. இந்த போனை நாங்க எங்க உலகத்தையே உள்ளங்கையில அடக்கி வச்சிருக்கோம். ஓ அப்படியா? எனவே இக்கால கல்வியே சிறந்தது என தீர்ப்பு அளிக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இரு தரப்பினரும் அக்கால கல்வி சிறந்ததா இக்கால கல்வி சிறந்ததா என இரு தரப்பினரும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்க இரு தரப்பினரும் சிறப்பாக பேசி நல்ல கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அக்காலத்தில் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்தும் பெரியோர் பெற்றோர் சொல் பேச்சு கேட்டும் நடத்தலும் இருந்தது. ஆனால் இக்கால தலைமுறையில் அது சிறிது குறைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். அதுக்கு உதாரணமாக என்கிட்ட இப்ப படிச்சுட்டு இருக்க மாணவன் வழியில என்னை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போறான். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவன் ஒரு மாணவன் இருக்கான். அவன் எதிர்ச்சா 1 மாசத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தா அப்ப அவன் சொல்றான், மிஸ் நீங்க சொன்ன மாதிரி நான் நடுரோட்ல தான் மிஸ் நிக்கிறேன் அப்படின்றான். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா சொல்றேன், நான் ஏதோ வேணும்லாம் சொல்லியிருக்க மாட்டேன்ப்பா, நீ பண்ண சேட்டைக்கு உன்னை திட்டிருப்பேன் அப்படின்னு. இல்ல மிஸ், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க சொன்ன மாதிரி நான் நடுரோட்ல டிராபிக் போலீஸா தான் நிக்கிறேன் அப்படின்றான். அப்ப நம்ம திட்டுனதையும் மனசுல வச்சுக்காம அது நல்லதுக்குன்னே எடுத்துக்கிட்டு அக்காலத்துல இருக்கிறவங்க நல்லா இப்ப உயர்ந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி இக்காலமும் ஒண்ணு சும்மா கிடையாதுங்க. பல நவீன கல்வி முறையில் கணினி அறிவியல் மூலம் செயல்முறை ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் செயல்முறை கற்றல் என்பது வரவேற்கத்தக்கது. உடல் உறுப்புகள் எப்படி இயங்குகிறது, மருத்துவத்துறையில் உயர்ந்திருப்பது என்பதெல்லாம் பாராட்டக்குரியது.
பழமையோடு கூடிய புதுமை இணைவதுதான் சிறந்தது. எனவே அக்கால கல்வியோடு இணைந்து இக்கால கல்வியும் இரண்டுமே சிறந்தது. மாணவ செல்வங்களாகிய நீங்கள் நவீன கல்வி முறையை சரியான வழியில் மட்டுமே பயன்படுத்தி வாழ்வில் உயர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.